الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 97வது அத்தியாயமாகிய அல் கதிர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே 5 வசனங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனத்திலே இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், அல் கதிர் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு அல் கதிர் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், நாம் அதனை கதிருடைய இரவிலே அருளினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை குறிப்பிடுவது அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக திருமலை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது நாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த அறிவுரையை அருளினோம், நாமே அதை பாதுகாக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனை அருளியதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அருளினான். அல்லாஹ் அருளியதை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகின்றான்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர், நாமே இந்த அறிவுரையை அருளினோம், நாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், நாமே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றோம், வ நக்துபு மா கத்தமு, அவர்கள் முற்படுத்தியவற்றை நாம் பதிவு செய்கின்றோம், வ ஆசாரஹும், அவர்களின் சுவடுகளையும் மரணித்த பிறகு அவங்க இந்த உலகத்தில் என்ன காரியங்களை விட்டு சென்றார்கள், அதற்கு என்ன நன்மை, அது என்ன தீமை, அதையும் நாம் என்ன செய்கின்றோம், பதிவு செய்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்களில் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது நாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அரபி மொழியில தன்னுடைய ஒரு பெருமையை, தன்னுடைய உயர்வை காட்டுவதற்காக அந்த நாம் என்ற வார்த்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நாம் என்று அவனுடைய மகத்துவத்தை குறிக்கக்கூடிய வகையில், அவனுடைய வல்லமையை, அவனுடைய பிரம்மாண்டத்தை, அவனுடைய ஆற்றலை குறிக்கக்கூடிய வகையில் நாம் என்று அல்லாஹ் செய்ய சொல்லி காட்டுகின்றான். சில யூதர்கள், கிறிஸ்தவர்கள் குறிப்பிடுவதை போன்று குர்ஆன் பல கடவுள் கொள்கையை சொல்லுது, அல்லாவே நாம் என்று சொல்றான், ஒரு அல்லாஹ் கிடையாது அப்படின்னு செய்வாங்க. தப்பான ஒரு கருத்தை அவர்கள் சொல்வார்கள். அரபி மொழி இலக்கண அடிப்படையில், இலக்கிய அடிப்படையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மகத்துவத்தை காட்டுவதற்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருமையாகவும் தன்னை ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கால இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, அல்லாஹ் சொல்ல, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, ஃபஅபுதூனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். வாகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி ஒருமையாக சொல்லும் பொழுது அவன் தனித்தவன், அவன் ஒருவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த வஹ்தானியத், ஓரிரை கொள்கையை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் தன்னை ஒருமையாகவும் பேசுவான். அவனுடைய மகத்துவத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் அவனை பற்றி, அவன் ஒருவன் தான், தன்னை பற்றி அல்லாஹ் பன்மையாகவும் என்ன செய்வான், எடுத்து சொல்வான். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்சல்நாஹு,
அதை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை என்றால் எதை என இதுதான் முதல் வசனம். எடுத்த உடனே அதை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனையில் ஆழமாக நன்றாக பதிந்த விஷயத்தை சொல்லும் போது நாம எடுத்த உடனே என்ன செய்ய, நம்ம படற்கை வார்த்தை, அதாவது பிரதி பெயர் சொல்லி பயன்படுத்தும். ஒரு ஆளை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம சிந்தனை அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் வந்துட்டாரான்னு கேட்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே தெரியும் அவர் என்பது யாரை தான் குறிக்கும். ரெண்டு பேர் யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அவங்க என்ன செய்றாங்க, அவரை பத்தி தான் பேசணும்னு தெரிஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே குர்ஆனை பற்றி தான் பேசுகிறான் என்பது அது அந்த வார்த்தை முன்னாடி இல்லாவிட்டாலும் படிக்கக்கூடிய யாவருக்கும் அல்லாஹ் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இது குர்ஆனை தான் குறிக்கிறது என்று தெள்ள தெளிவாக என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக்கலாம். அது மாதிரி குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களை படிக்கும் பொழுதும் இந்த இடத்தில் அல்லாஹ் குர்ஆனை பற்றி தான் பேசுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் கூறி இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இதை கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கத்ருடைய இரவில் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. கத்ர் என்றால் என்ன? கத்ர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் அந்தஸ்து அப்படிங்கிற அர்த்தம். அரபி மொழியில் சொல்லும் போது ஃபுலானுன் ஸூ கத்ரின் அப்படிமா, பெரிய ஒரு அந்தஸ்து செல்வாக்கு மிக்க ஒருவர் அப்படின்னு செய்வாங்க. கத்ர் என்பதற்கு அந்தஸ்து என்கின்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அதே போன்று கத்ர் அப்படிங்கிற வார்த்தைக்கு விதியை நிர்ணயம் செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இதற்கு ரெண்டு அர்த்தமே பொருத்தமானது. அந்த லைலத்துல் கத்ர் என்பது அது அந்தஸ்து மிகுந்த சிறப்பு மிகுந்த இரவு என்ற அர்த்தமும் அதுக்கு என்ன செய்யும், பொருந்தும். விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு என்ற அர்த்தமும் அது நமக்கு என்ன செய்யும், பொருந்தும். அப்ப இரவு குர்ஆனுடைய ஒரு வார்த்தைக்கு 2, 3, 4 அர்த்தங்கள் வருது. அந்த 4மே பொருத்தமாக இருக்கும்போது மொழிபெயர்க்கும் போது ஏதாவது ஒரு அர்த்தத்தை என்ன செய்வாங்க, குறிப்பிடுவாங்க. மொழிபெயர்ப்பாளர் ஒரு ஆள் செய்வாரு கண்ணியமிக்க இரவுன்னு சொல்லுவாங்க, அந்தஸ்தை குறிப்பிடக்கூடிய வகையில. சிலர் செய்வாங்க விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவுன்னு சொல்லுவாங்க. 2 அர்த்தங்களுமே அந்த வார்த்தைக்கு என்ன செய்யும், உண்டு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இதை கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். அந்த இரவு என்பது அது மிக சிறந்த ஒரு இரவு. அதுபோல் அந்த இரவில் தான் விதியும் என்ன செய்யப்படுகிறது, அந்த ஆண்டிற்கான விதிகளும் நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த இரவு எந்த மாதத்தில் இருக்குது? அல்லாஹ் சொல்றான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் நாம் இதை அருளினோம். லைலத்துல் கத்ர் இரவு எந்த மாதத்தில் இருக்கிறது? குர்ஆன் இன்னொரு ஆயத்தில் சொல்லுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், இது அனைத்து மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியது. வல் ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியது. அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது ரமதான் மாதத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே ரமதான் மாதத்தில் அருளப்பட்டதாக சொல்கிறான், இங்கே லைலத்துல் கத்ருடைய இரவில் அருளப்பட்டதாக சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமதான் மாதத்துல லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இது என்ன செய்யப்பட்டது, அருளப்பட்டது. லைலத்துல் கத்ருடைய இரவு ரமதான் மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகளில் இருப்பதாக ஏராளமான நபி மொழிகள் நமக்கு என்ன செய்து எடுத்து சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் அவங்க இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. நபிகள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள். அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள் என்ன செய்யுங்க, அந்த இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில புக்கு தாய்லியம் புக்கு, தப்லீக் தாய்லியம் புக்கெல்லாம் படிக்கிறாங்க பாருங்க. இதுல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. லைலத்துல் கத்ர் இரவு ஷாபானுடைய 15ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் இரவு ஒரு பெரியார் ஷவ்வால்ல பார்த்தாரு. இன்னொரு கருத்து சொல்லுவாங்க லைலத்துல் கத்ர் இரவு வருஷம் முல்லா இருக்குது. இது எல்லாமே எந்த அடிப்படையும் ஆதாரமற்ற கருத்துக்கள், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நேர் எதிரான கருத்துக்கள், நபி மொழிகளுக்கு எதிரான கருத்துக்கள். அப்போ ஷாபான் 15ஆம் இரவுக்கு என்று எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. எப்படி ரஜப் 15 எப்படியோ, ஷவ்வால் 15 எப்படியோ, அதே மாதிரி மற்ற முஹர்ரம் 15 எப்படியோ, அதை மாதிரி தான் இது
ஷாபான் 15. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஷாபான் 15 என்று எந்த விதமான சிறப்புகளையும் சொல்லல. அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே ஆக பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். சொல்லுவாங்களா இல்லையா? ஷாபான் 15க்கு வந்து பராத் இரவுன்னு பேர் வச்சு அந்த இரவுல நின்று தொழுவது, அந்த பகல்ல நோன்பு நோற்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத விஷயங்கள். சில மௌலவிகள் என்ன செய்வாங்க, அந்த பலவீனமான செய்திகள் எடுத்து நாங்க ஆர்வம் கூட்டுறதுக்காண்டி சொல்றோம், மக்களை வந்து தொலைத்தான போறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பலவீனமான ஹதீஸ்களை வந்து ஆர்வம் ஊட்டுகிறோம் என்ற பெயர்ல மக்களுக்கு சொல்லும் போது மக்கள் என்ன விளங்குவாங்க? ஓ, நபிகள் நாயகம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க போல் இருக்கு. ஒரு விஷயத்தை, பொய்யான விஷயத்தை, ஆதாரம் இல்லாத விஷயத்தை நபிகள் நாயகத்தோடு தொடர்பு படுத்தி பேசும்போது என்னவாகும்? அது வந்து நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டக்கூடிய ஒரு பெரும்பாவத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? அதாவது மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபலையதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைப்பானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும். ஷாபான் மாதத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் 15 என்று கிடையாது, ஷாபான் மாதம் அதிகமான நாட்கள் நோன்பு நோட்டிருக்காங்க. ஒரு சில நாட்கள் மட்டும் நோன்பு நோக்காம விட்டுருக்காங்க, அதிகமான நாட்கள் நோன்பு நோட்டிருக்காங்க. எல்லா மாசமும் நம்ம பிறை 13, 14, 15 நோன்பு நோக்கலாம். அதனால ஷாபான் மாசத்தை நோன்பு வைக்கலாமே தவிர ஷாபானுக்கு என்று பிரத்யோகமாக ஷாபான் 15க்கு என்று அந்த ஒரு சிறப்பு இருக்காது கிடையாது. நம்ம ஊர்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா 3 யாசின் ஓதுவாங்க. ஒன்று வாழ்வாதாரம் பெறுகிறதுக்கு, பொருளாதாரம் பெறுகிறதுக்கு ஒரு யாசின். மௌத்தாக்களுக்கு ரூஹானியத்துன்னு சொல்லுவாங்க. மௌத்தா போனவங்களுக்கு ஒரு யாசின் ஓதி நாங்கள் என்ன செய்ய போறோம்? நன்மையை சேர்க்க போறோம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 நோக்கங்களுக்கு வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு யாசின். இது நாங்கள் 3 யாசின் ஓதணும். இதுக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, ஆதாரம் கிடையாது. இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே மார்க்கத்தில் நுழைக்கப்பட்ட பித்அத்துகள். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு எங்க இருக்குது? ரமதான் மாதத்துல கடைசி 10 நாட்கள் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். மறக்கடிச்சது 2 ஃபாயிதா இருக்கு. ஒரு ஃபாயிதா என்ன? நாம வந்து ஒன்றை தேடி தொழும் பொழுது, 10 நாளும் தொழும் பொழுது, ஒன்றை நாடி நம்ம தொழுகிறோம் பாருங்க, அது தொழும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னோம்னா, நாம் தேடி தொழும்போது நம்ம கூலி அதிகரிச்சுக்கிட்டே போகும். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதத்தை தேடி நம்ம 10 நாளும் தொழும் பொழுது நமக்கு ஏராளமான கூலியை நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவும் கிடைத்து விடுகிறது. அதை தேடி தொழும் பொழுது அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு கூலியா என்ன செய்யும். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான் 2வது வசனத்துல, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அல்லாஹ் கேட்கணும். இது குர்ஆனுடைய ஸ்டைல். ஒன்றை பற்றி சொல்வதற்கு முன்பாக இப்படி பல இடங்கள்ல அந்த இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்கு அல்லாஹ் இது போன்ற ஒரு கேள்வியை கேட்பான். அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. அல் காரியா திருக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி. மல் காரியா, காரியா என்றால் திருக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்றால் என்ன? வமா அத்ராக மல் காரியா, திருக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி எது என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? எதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி இந்த மாதிரி சொல்றான்னு சொன்னோம்னா, அந்த இறைவன் அதுக்கு அடுத்து அதை பத்தி எல்லாம் சொல்ல போறான். நம்முடைய சிந்தனையில வந்து ஆழமாக பதிய வைக்க வேண்டும், நாம் அதுல கவனம் செலுத்தணும், அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றார். அல் ஹாக்கா அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா, சுற்றி வளைக்கக்கூடிய நிகழ்வு. மல் ஹாக்கா சுற்றி வளைக்கக்கூடிய நிகழ்ச்சி என்றால் என்ன? வமா அத்ராக மல் ஹாக்கா, அந்த சுற்றி வளைக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னவென்பதை உமக்கு எது அறிவிக்கும்? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக நம்முடைய கவனத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வசனங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் வமா அத்ராக மா யௌமுத்தீன், தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் என்று அல்லாஹ் கேட்கின்றார். இப்படி பல்வேறு வசனங்கள்ல இந்த வமா அத்ராக என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி இறைவன் அந்த வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். அப்ப அதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் கண்ணியமிக்க இரவு, அந்த விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு எது என்பதை உமக்கு எது அறிவிக்கும் என்ற கேள்வியை கேட்டுட்டு அல்லாஹ் ஒரு பதில சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர்.
அந்த கதிருடைய இரவு, கதிர் என்றால் கண்ணியம், அந்தஸ்து, சிறப்பு, விதி நிர்ணயிக்கப்படுதல். அப்ப அந்த கதிருடைய இரவு, கண்ணியமிக்க இரவு, விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதங்களை லைலத்துல் கத்ர் இரவு கழிச்சிடும். ஏன்னா அதான 1000 மாதங்கள். லைலத்துல் கத்ர் இரவு சேராத 1000 மாதங்கள் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு சிறந்தது. சிறந்ததுன்னா என்ன? அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா அந்த இரவில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, அந்த இரவுல நாம செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி. சும்மா அந்த இரவு வந்துட்டாலே நமக்கு அந்த 1000 மாதத்துக்கு நன்மை கிடைச்சிடாது. அந்த இரவை தேடி நபியெல்லாம் சொன்னாங்களா இல்லையா, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானோ வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ர் இரவிலே ஈமானோடு, ஈமான் இறை நம்பிக்கையோடு, என்னுடைய இறைவன் இதை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய வாக்கு பொய் அல்ல, என்னுடைய இறைவன் கூலி தரக்கூடியவன், அந்த ஈமான் வயஹ்திசாப் நன்மையை எதிர்பார்த்து கண்டிப்பா எனக்கு அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும். இந்த ரெண்டும் முக்கியம். எல்லாரும் ஊர்ல ஒரு சடங்கு மாதிரி என்ன செய்யறாங்க அப்படி என்பதற்காக நிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அதுக்கு எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானோ இஹ்திசாப், அந்த இரவுல ஈமான் முக்கியம், இஹ்திசாப் நன்மையை எதிர்பார்த்தல் முக்கியம். இந்த ரெண்டும் இருந்தா தான் அவனுடைய பாவங்கள் செய்யப்படும், மன்னிக்கப்படும் சொல்லி காட்டுறாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் 1000 மாதங்கள். 1000 மாதங்கள்னா ஏறத்தாழ 83 வருடங்கள். லைலத்துல் கத்ர் இரவு சேராத 1000 மாதங்கள். நாம இரவும் பகலும் ஒரு வினாடி கூட இல்லாம நாம விடாம நாம தொழ முடியுமா? யாராவது தொழ முடியுமா? ஒரு நாள்ல 5 வக்து நாம தொழுகிறதே நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய நம்ம பெரும்பாடா தெரியுது. அது ஒரு சிரமமாக பார்க்கிறோம். அதனால எவ்வளவோ முஸ்லிம்கள் 5 கால தொழுகையை நிறைவேற்றுவது கிடையாது. அப்போ ஒரு 1000 மாதம் 83 வருடங்கள் ஒரு வினாடி கூட விடாம ஒரு தொழுகிறான் வச்சுக்கோங்க. அப்படி தொழ முடியாது. அவனுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? அது போன்ற ஒரு கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நின்று தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த நினைப்போட? ஈமான். ஈமான் முக்கியம். ஒரு ஈமான்தாரியா இருந்தா அவன் 5 வேளை தொழுகை ஒரு தொழுகை கூட விட மாட்டான். நாம லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு பேச்சுக்கு ஒரு ஆளு 10 ரமதானுடைய கடைசி 10 நாள் தொழுகிறார். ஆனால் அவர் ஒரு அசர் தொழுகையை வேண்டும் என்றே விட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதனுடைய வக்தை தாண்டி தொழுவா வச்சுக்கிடுங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது அதை விட கடுமையானது. அப்போ கடமையில சரியாக இருக்க வேண்டும். கடமையை புறக்கணித்து சுண்ணத்தை செய்யறதுனால எந்த புண்ணியமும் கிடைக்க போறது கிடையாது. கடமை தான் ஃபர்ஸ்ட், 5 கால தொழுகை தான் ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம். அதை செஞ்சுட்டு இதை செய்யணும், அவ்வளவுதான். அதை செய்யாம நாங்கள் நம்ம ஊர்ல நடக்கிற அநியாயம் என்னன்னு சொன்னோம்னா, இஷாக்கு மக்கள்கிட்ட முக்கியத்துவம் கிடையாது. இப்போ பெண்களை தான் பாருங்க, இந்த பெண்கள் சமுதாயத்துக்கு எப்படி நம்ம அந்த பெண்கள் மார்க்கத்தை தெரிவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு அதை பத்தி அக்கறையும் கிடையாது. அவங்க பாட்டு மார்க்கத்தை தேடி வர்றவங்க கேட்கிறாங்க, அது தனி. பெருங்கொண்ட கூட்டத்தை எடுத்து பாருங்க, வேகமா இஷா தொழுகை முடிஞ்சுட்டான்னு கேட்பாங்க. தக்பீர்ல உட்காந்து இஷா முடிஞ்சாச்சு, வேகமா என்ன செய்யுது? இரவு தொழுகைக்கு போகுது. என்ன புண்ணியம்? எது ரொம்ப முக்கியம்? இஷா தொழுகை அது ஃபர்து, அது கட்டாய கடமை. இவங்க வெயிட் பண்ணி வீட்டில் என்ன செய்யறது? வெயிட் பண்ணிட்டு இஷா தொழுகை முடிஞ்சாச்சு, ஓடு கையிலிருந்து இரவு தொழுகை. அப்ப மக்கள் என்ன வழங்கி இருக்கிறாங்கன்னா, நோன்பு வைக்கணும்னா ஏன் தொழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. அது நோன்பு, இந்த இரவு ரமதான் மாதத்துல நோன்பு ஒரு வணக்கம், இரவு தொழுகை சுன்னத்தான ஒரு வணக்கம், வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம். அப்போ அந்த நோம்புக்காகத்தான் இரவு தொழுகை அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க. ஃபர்துடைய முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட இல்லாம என்ன செஞ்சிருச்சு? ஆக்கிடுச்சு. அவன் எது தொழுகிறானோ இல்லையோ, சுபு கிடையாது, லுகர் கிடையாது, அசர் கிடையாது, மகரிப் கிடையாது, இஷா கிடையாது, இரவு தொழுகையை மட்டும் என்ன செய்வாரு? வேகமா அதிலே கோழி குத்துற மாதிரி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தொழக்கூடிய மக்களை பார்க்கிறோம். மக்கள்கிட்ட எந்த விதமான புரிதலும் இல்லை, இதுக்கு எந்த கூலியும் கிடைக்கிறது கிடையாது, அல்லாஹ் கிட்ட கிடைக்காது. அப்போ லைலத்துல் கத்ர் இரவு கடமையை நாம செஞ்சு ஈமானோட நன்மை எதிர்பார்த்து தொழும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரவில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ் செய்கின்றான். 1000 மாதங்கள் ஒருவன் நின்று தொழுதால், அல்லாஹ்வை வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் செய்கின்றான், கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான் மாதம் வரும்பொழுது மக்களே அத்தாக்கும் ரமதான், ரமதான் மாதம் உங்களிடம் வந்து விட்டது அப்படியே சொல்லிக்கொண்டே ரமதான் மாதத்தில் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான்களுக்கு
விளங்கிடப்படுகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே வந்து நபியா சொன்னாங்க, லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்குரிய ஒரு இரவு இருக்கிறது. அல்லாஹ்வுக்குரிய இரவுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் தன்னோடு தொடர்பு படுத்துகிறானோ படைப்பினங்கள், நாக்கத்துல்லா அல்லாஹ்வுடைய ஒட்டகம் அப்படின்னு வரும், நரகத்துக்கு நாருல்லா அல்லாஹ்வுடைய நெருப்புன்னு வரும், பள்ளிவாசலுக்கு பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடுன்னு வரும். அப்ப அவங்களுடைய முக்கியத்துவத்தை, அவங்களுடைய பிரம்மாண்டத்தை, அவங்களுடைய கொடூரத்தை காட்டுவதற்காக நாருல்லான்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய நெருப்புனா அது அவங்களுடைய கொடூரத்தை காட்டுறது. பைத்துல்லா எல்லாமே வானம் பூமி எல்லாம் அல்லாஹ் படைச்சதுதான். பள்ளிவாசல் வந்து பைத்துல்லா அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு நபியுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒட்டகத்துக்கு நாக்கத்துல்லா அல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான். உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டகமே அல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான். அது ஏன் அப்ப அந்த ஒட்டகமே அல்லாஹ்வோடு இணைக்கப்படுகிறது, அதனுடைய சிறப்பை காட்டுவதற்காக. இப்படி நிறைய அல்லாஹ் முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படுது. அப்படின்னா எல்லா மாதங்களுமே அல்லாஹ்வுடைய மாதம் தான். அந்த மாதத்துடைய முக்கியத்துவத்தை கருதி ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் சொல்லப்படுது. அப்ப லைலத்துல் கத்ர் இரவு வந்து லில்லாஹி ஃபீஹி லைலத்துல், அல்லாஹ்வுக்குரிய ஒரு இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. ஹிய கைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, அதனுடைய நன்மை யாருக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ அவன் எல்லா நன்மைகளையும் இழந்து விட்டான். அப்ப நன்மை வந்து அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், பெரிய பேக்கேஜ். நம்முடைய அந்தஸ்தை வந்து நமக்கு முன்வாழ்ந்த சமுதாயம், நூறு நபி சமுதாயங்கள்லாம் 800 வருஷம் 900 வருஷம் பல நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிறாங்க, நல்லறியாக நிறைய அமல் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்தஸ்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும் சேர்த்தோம். அவ்வளவு பெரிய நன்மையை வாரி தரக்கூடிய ஒரு இரவாக அந்த இரவை ஆக்கியிருக்கின்றாங்க. இந்த இரவு என்ன நடக்குது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், அந்த இரவிலே தனஸ்ஸலுனா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது. 7 வானத்திலே மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்கள் அப்படியே என்ன செய்யறாங்க, பூமிக்கு அந்த இரவு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரவு முழு அப்படி இறங்கிட்டே இருக்கிறாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ரூஹ்னா யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய பெயர் ரூஹ், பரிசுத்த ஆத்மா. கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆத்மா அது ரூஹுடைய தலைமையில, ஜிப்ரீலுடைய தலைமையில மலக்குமார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்யறாங்க, பூமியில இருக்கிறாங்க. மலக்குமார்கள் இடத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அங்க பரக்கத்து இருக்கு, ஹைர் இருக்குது. நபி அல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, எந்த வீட்டுல வந்து உருவப்படங்கள் இருக்குதோ, எந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்குதோ அங்க மலக்குமாக வரமாட்டாங்க. வரமாட்டா என்ன அர்த்தம், அங்க பரக்கத்து என்ன செய்யாது, அங்க இறங்காது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அருள் என்ன செய்யாது, அங்க இறங்காது. அப்ப அந்த இரவுல மலக்குமார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் பொழுது இரவு முழு இறங்கி கொண்டே இருக்கிறாங்க. இறங்கி கொண்டே இருக்கும்போது அந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கு பாருங்க, அதுல பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கிறார். அது 1000 மாதங்கள் சிறந்தது. ஒரு நாம தொழக்கூடிய ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் இஹ்லாஸோட ஈமானோட தொழும்போது 1000 மாதங்களுடைய நன்மை அல்லாஹ் தருகின்றான். நமக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. 10 நாள் தொழும்போது ஒரு இரவு லைலத்துல் கத்ர்னா மீதி 9 இரவுடைய நன்மை நமக்கு சேர்ந்து கிடைக்குது. அதுல என்ன ஃபாயிதானா, நாம ஒன்றை தேடி போகும்போது அது கிடைக்கக்கூடிய வெயிட் வந்து நன்மை வந்து ஜாஸ்தி. ஒன்று ஆர்வமா நம்ம செய்யறதுக்கும் கடமைக்கு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அந்த இரவிலே வானவர்களும் ஜிப்ரீலும் இறங்குகிறார்கள். ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், எல்லா கட்டளைகளை கொண்டும் இறங்குகிறார்கள். எல்லா கட்டளை அல்லாஹ் சொல்லலாம். சூரத்து துஹான் அல்லாஹ் சொல்லலாம், ஹாமீம் வல் குர்ஆனில் முபீன், இந்த தெளிவான குர்ஆன் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாம் இதை பரக்கத் நிறைந்த இரவிலே நாம் அதை இறக்கி வைத்தோம். பரக்கத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது. பரக்கத்துனா என்ன, நமக்கு நல்லது கிடைப்பது பரக்கத்து, நல்லது பெருகுவது பரக்கத்து, நல்லது தொடர்ச்சியாக நீடிப்பது பரக்கத். இந்த மூணுமே பரக்கத். நமக்கு ஒரு ஆள் சம்பாதிக்கிறாரு, ஒரு நாள் உழைப்புல ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சது பரக்கத். அந்த 10,000 ரூபாய் வந்து அடுத்தடுத்து அந்த 10,000 அல்லாஹ் 15,000 ஆக்குறான், 20,000 லட்சம் ஆக்குறான், பரக்கத். அவ்வளவு பெருசா ஆக்கி நீடிச்சுக்கிட்டே போதுன்னு வச்சுக்கிடுங்க, அதுவும் பரக்கத். ஆரோக்கியம் கிடைப்பது பரக்கத், ஆரோக்கியம் வந்து அதிகரித்துக் கொண்டே செல்வது பரக்கத், ஆரோக்கியம் நீடித்துக் கொண்டே இருப்பது பரக்கத். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது பரக்கத். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கா ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த லைலத்துல் கத்ர் இரவுல ஞானமிக்க எல்லா விஷயங்களும் பங்கிடப்படுகிறது. அம்ரம் மின் இந்தினா, நம்முடைய உத்தரவு.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் விதிச்சு முடிச்சுட்டான். லவ்வுல் மஹ்ஃபூல் நடந்து முடிஞ்சாச்சு. நமக்கும் தெரியாது, மலக்குமார்களுக்கும் தெரியாது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், லைலத்துல் கத்ர் இரவுல இருந்து அடுத்த லைலத்துல் கத்ர் இரவு வரைக்கும் இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் அல்லாஹ் வந்து நமக்கு மொத்தமா சொல்லிட்டான். விவரிச்சு அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்லிட்டான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். எல்லா கட்டளைகளை கொண்டும் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு என்னென்ன கட்டளை. உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த வருஷம் எத்தனை பிறப்பு நடக்கும், இந்த லைலத்துல் கத்ர்ல இருந்து அடுத்த லைலத்துல் கத்ர் வரை இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எத்தனை பேர் மௌத்தா போகும், யார் யாருக்கு எந்தெந்த ரிஸ்க் கிடைக்கும், இது மட்டும் கிடையாது. நடைபெற வேண்டிய எல்லாம் ஒட்டுமொத்த கட்டளை. பட்ஜெட் போடக்கூடிய ஒரு இரவு. அப்ப அல்லாஹ் புதுசா பட்ஜெட் போட, அல்லாஹ் போட்டு முடிச்சுட்டா எல்லாத்தையும். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த வருஷம் நீங்க இந்த காரியங்கள் செய்யணும், செய்ய வேண்டும் என்று மலக்குமார்களுக்கு உத்தரவிடப்பட்டு நம்முடைய விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய மலக்குமார்களுக்கு நம்முடைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஆள் வகையெல்லாம் கைப்பற்றுங்க, எந்தெந்த ஆளுக்கெல்லாம் செய்ய ரிசீவ் கிடைக்கணும், இவங்களுக்கெல்லாம் இந்த எல்லா விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம் மலக்குமார்களுக்கு சொல்லி நடைபெற வேண்டிய எல்லா கட்டளைகளும் உலகத்துக்கு சில இறங்கினான். அப்ப தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அப்படி மலக்குமார்கள் இறங்கிட்டாலே அங்க என்னதான் நடக்கும், பரக்கத் தான், அங்க நன்மை தான், அங்க ஹைர் தான். அப்ப அல்லாஹ் சொல்றான் சலாமுன் ஹிய, அந்த இரவு முழுவதும் அது அமைதி நிரம்பு. யார் வந்து ஈமானோட இஹ்திசாபோட நன்மை எதிர்பார்த்து அந்த இரவுல நின்று தொழுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சலாம், மன அமைதி, நிம்மதி, அல்லாஹ்விலிருந்து ஏராளமான கூலி, பரக்கத்து, ரஹ்மத்து எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அந்த இரவு எதுவரை இருக்கிறது, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த இரவு என்ன செய்கிறது, இருக்கிறது. ரமலானுடைய கடைசி 10 நாள் நம்ம நின்று தொழுகிறோம். கடைசி 10 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் செஞ்சிருக்கிறாங்க, முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில ஆண்டுகள்ல வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறை 21 காட்டப்பட்டிருக்கு. அல்லாஹ் இறைவனுடைய ஞானத்துல உள்ளது. ஒரு சில ஆண்டுகள்ல 27 காட்டப்பட்டிருக்கு. ஒரு சில ஆண்டுகள்ல 23 என்ன செய்யப்பட்டு காட்டப்பட்டிருக்கு. சில ஆண்டுகள்ல சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க கடைசி 7 தேடிக்கிடுங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஆண்டுகள்ல சொன்னதாக எடுத்துக்கணும். நீங்க ஹதீஸை படிக்கும் போது பல்வேறு ஹதீஸ்கள் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஏன் லைலத்துல் கத்ர் ஹதீஸை படிக்கிறோம் குழம்புவாங்க. ஒன்னுல பார்த்தா கடைசி 10 வருது, ஒன்னுல பார்த்தா கடைசி 7 வருது, ஒன்னுல பார்த்தா 21 வருது, ஒன்னுல 27 வருது, ஒன்னுல அப்புறம் என்ன அர்த்தம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டுலையும் ஒவ்வொரு நேரத்தில் அல்லாஹ் காட்டியிருக்கலாம். அதுதான் அதனுடைய விளக்கமா இருக்க முடியும். அப்ப நாம கடைசி 10 நாளும் சோம்பல் இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த இரவை நாம் தேடி தொழ வேண்டும். 30 நாளுமே தொழணும். ஆனா கடைசி 10 நாள் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதுல கூட என்ன செஞ்சிடறாங்க, நிறைய பிதா. அந்த 27ஆம் கிழமை தஸ்பீஹ் தொழுகைன்னு என்ன செஞ்சிருது, நைட் 12 மணிக்கு ஆரம்பிச்சது. அப்படி ஒரு அந்த மாதிரி தொழுகைகளுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. அப்போ பித்அத் இல்லாத விஷயங்கள். இப்ப இந்த நமக்கு துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 அதிகமாக நம்ம தக்பீர் சொல்லணும். தக்பீர் என்ன, நாம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம எந்த நேரத்திலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதிகமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், தக்பீர் சொல்லணும். ஆனா இதுக்கு ஒரு விதம் உண்டாக்கிட்டாங்க. பள்ளியாசல்ல உட்கார்ந்து அஸ்ர் தொழுகை 5 வேளை தொழுகை முடிஞ்சு ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இப்படி நபிகள்லாம் சொல்லி தரல. அப்போ இந்த மாதிரி பித்அத்துகளை உண்டாக்கி வச்சிடறாங்களே தவிர எது சுன்னாவோ அதை என்ன செஞ்சிடறாங்க, விட்டுறாங்க. சுன்னா என்ன, நம்ம இந்த 5 நாட்கள் அல்லாஹ் சொல்லி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் கதாலிக சஹரஹா லக்கும், அல்லாஹ் இந்த பிராணிகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். எதற்காக, துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, நீங்கள் தக்பீர் சொல்வதற்காக. அப்ப இந்த 5 நாட்களுமே பிறை 10ல இருந்து 11, 12, 13 இந்த நாட்கள் முழுவதுமே நாம தக்பீர் என்ன அதிகமாக நம்ம அல்லாஹ் அக்பர் செஞ்சுக்கணும், சொல்ல வேண்டிய நாட்கள். அவரவர் நம்ம கடையில் இருக்கிறோம், ஓய்வா இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தெல்ல போறோம், அல்லாஹ் அக்பர் தொழு முடிச்சிட்டோம், அல்லாஹ் அக்பர். அவரவர் நம்ம தேவைக்கு தகுந்த நம்முடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நாம நமக்குள் தக்பீரை சொல்லிக்கொள்ளும். அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்படி இந்த ஐயாமு தஷ்ரீக் எப்படி பிதாவை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களோ அதை மாதிரி என்னது லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லி 27ஆம் கிழமை ஆக்கி அதுல கொண்டாட்டம் ஆக்கி அதுல பல்வேறு வழிவேறுகளை புகுத்தி மக்கள் அந்த இரவினுடைய பாக்கியத்தை பெற முடியாத அளவுக்கு என்ன செய்ய ஆக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சலாம்
அந்த இரவு முழுவதும் சாந்தி நிறைந்திருக்கும். சாந்தினா யாருக்கு? அந்த இரவை தேடி தொழக்கூடிய ஏராளமான மக்களுக்கு அது கிடைக்கும். ஹத்தா மத்துலஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த இரவினுடைய பரக்கத் அருள் என்ன செய்து இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அதை நாம் சுருக்கமாக என்ன செஞ்சிருக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய லைலத்துல் கத்ருடைய இரவுடைய ஹதீஸ்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அதையெல்லாம் நாம் எடுத்து இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அப்ப ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் அந்த இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களில் சிறந்த இரவு. அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்துக்கு செய்த பாக்கியம் அந்த இரவு. இதை நாம் விளங்கி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த கடைசி 10 நாட்களும் அந்த இரவை நாடி நாம சுன்னா அடிப்படையில் பிதஅத்துகள் இல்லாமல் வணக்க வழிபாடுகளை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் செய்து அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.